my eyes go, என் பார்வை எங்கேயோ where my eyes go, என் வாழ்க்கை அங்கே. my life follows. பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். So our eyes, where it goes, is important. பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். The things that we see brings a great difference. பார்வை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும், சூழ்நிலை தலைகீழாக மாற்றும். Where the eyes go, our situation will be turned upside down. ஆக இந்த சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். I think this series will continue till this year December end. ஏன்னா பார்வை ரொம்ப முக்கியம் பாருங்க. Because what we see is very important. On Good Friday, புனித வெள்ளி அன்று Jesus was lifted up. இயேசுவானவர் உயர்த்தப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. இயேசுவானவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார், தொங்கினார். Jesus on the cross, he was risen. வானமும் அவருக்கு சொந்தமல்ல, Heaven was not his abiding பூமியும் place. அவருக்கு சொந்தமல்ல. The earth was also not his place. He became poor. அவர் தரித்திரரானார். ஆமென் சொல்லுங்க. எங்க கைவை சொல்லுங்க. எனக்காக தரித்திரரானார். Say for my sake he நான் became poor, ஐஸ்வர்யவான் ஆகும்படி so that I may become rich. அவர் He தரித்திரரானார். became poor. வானமும் சொந்தமல்ல, பூமியும் சொந்தமல்ல. Neither பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். He gave his life on the cross of Calvary, saying that he doesn't have place in the heaven or on the earth, asking the Father that why did you allow this to me? எதிரி அவரை கொல்லவில்லை கல்வாரி சிலுவையில். The enemy did not kill Jesus on the cross of ஒரு Calvary. சக்திக்கும் இயேசுவை கொல்ல அதிகாரமே இல்லை. நம்ம பாஷையில சொல்லுங்க, சான்ஸே இல்லை. No power has the authority to kill Jesus. காரணம் ஜீவனுக்கு அதிபதியே அவர்தானே. Because he is the author of life. அதனால எந்த எதிரியும் அவரை கொல்லல சிலுவையில். So no enemy could kill Jesus on the cross. அவரே தானாக தன் ஜீவனை பிதாவுக்கு கொடுத்தார். He gave himself his life to Father God. உங்களுக்காக எனக்காக அவர் தானாக அவர் ஜீவனை For கொடுத்தார். you and I, he gave willingly his life. ஆக வேதம் சொல்லுகிறது, So the Bible says, இஸ்ரவேல் ஜனங்கள் the people of Israel, நன்றி இல்லாமல் போன பொழுது, when they were without gratitude, நன்றி இல்லாத ஒரு பெரிய பாவத்தை செய்த they பொழுது did the biggest sin of not showing ஆண்டவர் gratitude. உணவு கொடுத்தார், God gave them food, உடை they கொடுத்தார், gave them clothing, அவர் நிழல் he கொடுத்தார், gave them shelter, அவர் பிரசன்னம் கூட he இருந்தது, gave his presence to அவரே them, கூட இருந்தார். and he himself was with மேக them, ஸ்தம்பமாக, like the pillar of a அக்கினி cloud, ஸ்தம்பமாக like the pillar of fire. அவர்களோடு எந்நேரமும் இருந்தார். He was there always with the Israelites. அவங்கள ஒரு நோக்கத்தோடு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போனார். So with a purpose he brought them out of Egypt, சும்மா கொண்டு போகலங்க. not for the sake of removing அவங்க them. வாழணும்னு சொல்லி விரும்பி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை கொண்டு போனார். He desired that they should live, so he delivered them from ஆனால் slavery. வழியில என்ன நடந்தது? But what happened அவர்கள் outside? புலம்பினார்கள். They murmured. மோசே கிட்ட புலம்பினார்கள். They murmured to Moses. மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள். So they rose up against Moses. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். And they rose up against God. புலம்ப ஆரம்பித்தார்கள். And they started murmuring. எதுக்கு எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரணும்? Why did you bring us out of Egypt? இங்க சாப்பாடு கிடையாது. We don't have food in இங்க this தண்ணி place. கிடையாது. We don't have water here. இங்க இந்த கொடுக்கிற அந்த மன்னா ருசியே கிடையாது. The manna that we get, it is tasteless. ஆக அதில் உண்மையே கிடையாது. So there is no truth in whatever they அவங்க உள்ளத்தில் said. நன்றியே கிடையாது. In their heart they never had அந்த ஒரு gratitude. பெரிய பாவத்தை அவர்கள் So செய்தார்கள். they did that greatest sin of not ஆக having எந்த அளவுக்கு gratitude. அந்த நன்றி இல்லாத ஒரு காரியம் ஆண்டவர் உள்ளத்தை உடைத்திருக்குமே. Just imagine this kind of a lack of gratitude, how much it would have hurt God. அதனால ஆண்டவர் பயங்கரமான விஷமுள்ள சர்ப்பங்களை அனுப்பி So கொடுத்தார். God sent poisonous serpents to bite அந்த them. சர்ப்பங்கள் அவர்களை கடித்தது. And the serpents bit them. திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் many Israelites died அப்படின்னு சொல்லி வேதம் The சொல்லுகிறது. Bible says multitude of people, Israelites, they ஆக died. அவர்கள் எல்லாம் மீண்டுமாக மோசேயினிடத்திலே வந்து முறையிட்டார்கள். Again they came to Moses and they நாங்கள் தப்பு complained to செஞ்சோம். him. We sinned. நன்றி இல்லாம போனோம். We acted without உனக்கு gratitude. விரோதமாக பேசினோம். We spoke against you. ஆண்டவருக்கு விரோதமாக We பேசினோம். spoke against God. எங்களுக்காக ஆண்டவரிடத்தில் முறையிடு. So you plead on our behalf to மோசே God. முறையிட்ட பொழுது When Moses pleaded on behalf of ஆண்டவர் them, இறங்கினார். and God showed இரக்கத்தை mercy, காண்பித்தார். and he showed his mercy. மோசே பிரச்சனை கிடையாது. Moses is உன் not the ஜனங்கள் problem. நன்றியற்றவர்களாய் இருந்தாலும் Though your people
people are without any gratitude. உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் Though they are not faithful people. நான் மாறாதவர், நான் உண்மையுள்ளவராகவே I இருக்கிறேன். am a faithful God and I never change. அதனால ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய், So you do a bronze serpent ஒரு கம்பத்தில் அதை உயர்த்து. and you put it on a pole. யாரையெல்லாம் அந்த பாம்பு கடிக்கிறதோ Whomever is bitten by the ஆண்டவர் serpent, பாம்பை எடுக்கவில்லை, he did not remove serpents from ஆண்டவர் that பாம்பை place. அழிக்கவில்லை. He did not destroy the snakes. மாறாக அவர் கீழ்ப்படிதலை சோதித்து பார்த்தார். But on the contrary, he showed them அவர்கள் obedience. விசுவாசத்தை சோதித்து பார்த்தார். He tested their faith. அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ Those who looked up to the bronze serpent, அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். and they would live. அப்படியே நடந்தது. And that is how it அவர் happened. சொன்னாலாகும், Whatever he says will அவர் happen. கட்டளையிட நிற்கும். Whatever he commands, it will stop. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஆமென். அவர் சொன்னாலாகும். Whatever he says, it will ஆக happen. அதே போல The same way, புதிய ஏற்பாட்டில் in the New நாம் Testament, தியானம் செய்தோம். we meditated. இயேசு வெண்கல சர்ப்பத்தை போல உயர்த்தப்பட்டார். Jesus was lifted up just like the bronze serpent. ரட்சிப்புக்காக For our salvation, கல்வாரியில் உயர்த்தப்பட்ட இந்த இயேசுவை Jesus who was lifted up on the cross of யாரெல்லாம் நோக்கி Calvary, பார்க்கிறார்களோ whoever looks at him, அவர்கள் பிழைப்பார்கள். and they would live. ஆமென். அவர்கள் பிழைப்பார்கள். They would live. அவர்கள் They ரட்சிக்கப்படுவார்கள். would be saved. ஆமென். அதே போல அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். And the same way he was on the cross of அவரை Calvary, நோக்கி he was hanged. பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். And those who looked up onto him, they were அவர் saved. சொன்னபடியே அடக்கம் செய்யப்பட்டார். As he said, he was buried. மூன்றாம் நாள் சொன்னபடியே உயிரோடு On the எழுந்தார். third day, as he said, he மரணத்தை resurrected. வென்றவராய் பாதாளத்தை ஜெயித்தவராய் எழும்பினார். The one who conquered the hell and the death, he rose up. ஆக நல்ல கவனிங்க. So listen carefully. There is life in a look. பார்வையில் வாழ்க்கை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்வையில் என்ன உண்டு? What is there in life? பார்வையில் என்ன உண்டு? What is there in our look? வாழ்க்கை உண்டு. There is life. Live, look and live. பாருங்கள், வாழுங்கள். ஆமென். அதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது. And that is what God is telling us. இந்த இடத்துல என்ன நடக்கிறது? So what has happened in this பாருங்க, place? நல்ல கவனிங்க. So listen carefully. நான் உங்களுக்கு சொன்ன பார்வையில் என்ன இருக்கிறது? And I told you what is there in வாழ்க்கை looking. இருக்கிறது. There is life. There is life in a look. பார்வையில் வாழ்க்கை உண்டு. There is also death in a look. ஆனால் பார்வையிலே மரணமும் உண்டு. பார்வையில் மரணமும் இருக்கிறது. There is death in look also. Look and live என்று சொன்னோம். We said look and live. Sometimes people look and they die. சில வேளைகளிலே பார்த்து மரிக்கிறார்கள். எதற்காக? For what? ஏன் பார்த்து மரிக்கிறார்கள்? Why people look and die? ஏன் பார்த்து அழிகிறார்கள்? Why people look and they get ஏன் destroyed? பார்த்து அவர்கள் வாழ்க்கை இழக்கிறார்கள்? Why they look and they lose their lives? அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்க்கலங்க. They are not looking at the things they are supposed to எதை look. பார்க்கணுமோ அதை They பார்க்கலங்க. are not looking at the things that they are supposed யாரை to look. பார்க்கணுமோ அவரை They are பார்க்கலங்க. not looking at people whom they are supposed to எங்கு see. பார்க்கணுமோ அங்க பார்க்கலங்க. They are not looking at the place where they are supposed to பக்கத்துல see. பார்த்து சொல்லுங்க, பார்வை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு சொல்லுங்க. Say look is the beginning of everything. ஆமென். சொல்லுங்க, பார்வை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு Say சொல்லுங்க. look is the beginning of everything. எல்லாமே ஆரம்பிக்கிறது பார்வையில் இருந்து தான். Everything begins from looking. என்ன இப்படி சொல்லுவாங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. முதல் பார்த்த உடனே காதல். பார்த்த உடனே காதல். Love at first sight. பார்த்த உடனே, அவளை பார்த்த உடனே இவதான் சொல்லி மயங்கி விழுறாங்க. I looked at her and the first sight I just fell அவனை down. பார்த்த உடனே இவன் தான் சொல்லி மயங்கி விழுறாங்க. When I looked at him, I realized that he is the one and I fell for him. விழுந்துட்டேன் சார். And say at the first sight I fell for this ஃபர்ஸ்ட் person. சைட்ல மயங்கிட்டேன் சார். At the first sight I fell for அந்த that ஃபர்ஸ்ட் person. சைட்லயே அப்படியே என்னையே கொடுத்துட்டேன் சார். At the first sight I gave myself. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சைட் தப்பா போச்சு. But that first sight became wrong. அந்த ஃபர்ஸ்ட் சைட் தப்பான ஆள் மேல போச்சு. The first sight was on the wrong person. எல்லா உறவுகளும் அந்த பார்வையில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. All our relationship begins from that look. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்க. Say the way you look is ஏதாச்சும் important. கவர்ச்சியாய் படும் பொழுது, If something is very attractive, ஏதாச்சும் அழகாக படும் பொழுது, if something looks beautiful, அந்த பார்வையில் in that look, நமக்கு அது அழகாக இருக்கும் பொழுது when it looks beautiful, அதே இடத்தில் விழுந்து போகிறோம். and we just
fall for that. ஆக பார்வை ரொம்ப முக்கியங்க. So what we look is important. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் In Luke 24, நாம் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். we are learning a good lesson. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். Everybody knows this passage very well. Luke chapter number 24, லூக்கா 24 verse 1 onwards. ஒன்றாம் வசனத்தில் Very early in the morning on the first day of the week, the women went to the tomb, bringing the fragrant spices they had prepared. They found the stone rolled away from the tomb, but when they went in, they didn't find the body of the Lord Jesus. They didn't know what to make of this. Suddenly, two men were standing beside them in gleaming bright clothing. The women were frightened and bowed their faces toward the ground, but the men said to them, "Why do you look for the living among the dead? He is not here, but he has been raised. Remember what he told you while he was still in Galilee, that the human one must be handed over to sinners, be crucified, and on the third day rise again." Then they remembered his words. வாரத்தின் முதல் நாம் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரிந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 வரைக்கும் மற்றவர்களுக்கு Amen, amen. அவங்க தப்பா பார்த்தாங்க. So they saw it in a wrong way. நல்ல நோக்கத்தோடு தான் வந்தாங்க. They had a good intention. காலையில எழும்பி கல்லறைக்கு ஓடி வந்தாங்க. Early in the morning they ran to the tomb. எல்லா ஸ்பைசஸ் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. They took all the spices with them and they ran இயேசு to மேல the அவ்வளவு tomb. பாசம் அவங்களுக்கு. So they loved Jesus so much. இயேசு மேல அவ்வளவு அன்பு அவர்களுக்கு. They had so much love for Jesus. இயேசு மேல அவ்வளவு வைராக்கியம் அவர்களுக்கு. They had so much zealous they அந்த were for God. ஸ்திரீகள் காலமே எழும்பி ஓடி வந்தார்கள். So those women they rose up early in the ஓடி morning. வந்த பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. They ran and they came to the tomb and they were அந்த surprised. பெரிய கல் And தள்ளப்பட்டிருக்கிறது. the big stone was rolled up. அவர்கள் தள்ளப்பட்ட கல்லை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். They were surprised to see the stone that was அந்த rolled up. நேரத்தில் At that time, தேவதூதர்கள் தோன்றினார்கள். the angel of God appeared before தேவதூதன் them. தோன்றி And they appeared before them. உயிரோடு எழுந்தவரை The one who rose up from the dead. மரித்தோர் மத்தியிலே தேடுவது என்ன என்று கேட்டான். Why do you look for the living among the dead? உயிரோடு எழுந்தவரை The one who rose up. மரித்தோர் மத்தியிலே தேடுவது என்ன? Why do you look for the living among the இந்த dead? கேள்வி இந்த ஈஸ்டர் சண்டே இந்த ரெசரக்ஷன் சண்டேக்கு இதே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். The same Jesus is asking the same question to you and I on this resurrection Sunday. ஏன் மரித்தோரிடத்தில் Why do you look உயிரோடு எழுந்தவரை நீங்கள் காண for விரும்புகிறீர்கள்? the living among the dead? அவர் இங்கே இல்லை. He is not in this அவர் place. சொன்னபடியே உயிரோடு As he எழுந்தார். said, he rose up. கரங்களை நல்லா தட்டுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்வை சரியா இருக்கணும்னு சொல்லுங்களே. Say your look should be right. சரியான இடத்தை பார்க்கணுங்க. You need to look at the right சரியான place. ஆளை பார்க்கணுங்க. You should look at the right person. ஆமென். நம்ம பார்வை சரியா இருக்கும் பொழுது, So when our look is correct, ஆமென், when I look at the right place, right person, சரியான இடத்தை சரியான நபரை நான் பார்க்கும் what does பொழுது it do? என்ன அது செய்யும்? Looking at the right place சரியான இடத்தை நாம் பார்க்கும் பொழுது restores memory. நம்முடைய அந்த ஞாபகத்தை அது புதுப்பிக்கும். Resurrection brings restoration. உயிர்த்தெழுதல் மீட்பை நமக்கு தருகிறது. சொல்லுங்க, உயிர்த்தெழுதல். Resurrection. உயிர்த்தெழுதல். Resurrection. இங்க கை வச்சு சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் Resurrection. எனக்கு For me மீட்பை கொடுக்கிறது. brings restoration. ஆமென். என்னை மீட்டெடுக்கிறது. உயிர்த்தெழுதல் என்னை மீட்டெடுக்கிறது. Resurrection brings restoration to me. ஆக எதையெல்லாம் அது மீட்டெடுக்கிறது? So what are the things it restores? சீக்கிரமாக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். We are going to meditate on this quickly. Resurrection restores இந்த உயிர்த்தெழுதல் எதை மீட்டு கொடுக்கிறது? memory. நம்முடைய ஞாபகத்தை அது மீட்டு நம்முடைய கொடுக்கிறது. ஞாபகத்தை அது மீட்டெடுக்கிறது. It restores our memory. ஆமென். சொல்லுங்க, ஞாபகத்தை உயிர்த்தெழுதல் மீட்டெடுக்கிறது. The resurrection restores my memory. இன்னைக்கு நிறைய
பேருக்கு ஞாபக பிரச்சனைங்க. Many people are having this memory எங்க issues. பெரிய அண்ணா அங்க இருக்கிறாரு. My big brother is here. வெள்ளிக்கிழமை வந்தாரு. Friday he came. அவர்கிட்ட கூப்பிட்டேன், என்னப்பா ஈஸ்டருக்கு வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரியான்னு கேட்டேன். I asked him, will you come for lunch on Easter? ஆகாது நான் He வரமாட்டேன். said it is not possible, I will not come. ரொம்ப தெளிவா மீண்டுமா கேட்டேன், ஏன்பா வருஷம் வருஷம் வருவியே இந்த வருஷம் வரமாட்டியான்னு And கேட்டேன். I asked him, every year you come for lunch, why don't you come இல்ல for this year? வரமாட்டேன்னு சொல்லி ஏதோ காரணம் சொன்னாரு. He gave some reasons and said he's not அதுக்கு going மேல to அவரை come. ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. Beyond that, I did not நான் want to பேசாம force விட்டேன். him. I just left it. நேத்து அவர் கால் பண்ணாரு. Yesterday he called தம்பி me நாளைக்கு நான் லஞ்சுக்கு வரேன்னு சொன்னாரு. and said, I'm going to come for lunch என்னப்பா நேத்து tomorrow. தான் வரமாட்டேன்னு சொன்னேன். I said, yesterday only you said அப்படி you're not நான் going to சொன்னேனா? come. And he asked, did I tell நான் you? சொல்லவே I இல்லையேங்கறாரு. never told you. பாருங்க ஞாபக மறதி பாருங்க. So this issues of memory. இந்த ஸ்திரீகளுக்கும் ஞாபக மறதி தான். All these women also had this memory ஆண்டவர் issues. சொன்னதை எல்லாத்தையும் மறந்து போனாங்க. They forgot whatever the Lord told them. எல்லாத்தையும் சொன்னதை மறந்து போய் After they forgot everything that God எந்த told இடத்துல them. வந்தாங்க? Where did they come? கல்லறைக்கு அவங்க வர வேண்டிய அவசியமே There கிடையாது. was no necessity for them to come to the tomb. அவங்க ஸ்பைசஸ் எடுத்துட்டு வந்தாங்க. They brought the spices along அது with them. அவசியம் கிடையாது. And that was not need at அவங்க that time. துக்கத்தோடு வந்தாங்க. They came there with அது sorrow. அவசியம் கிடையாது. And that was not necessary எல்லாம் there. முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு வந்தாங்க. They came with that thought that everything was அதுவும் finished. அவசியம் கிடையாது. Even that was not necessary. அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்க? What did they expect and reach there? இயேசுவின் சரீரத்தை எதிர்பார்த்து வந்தாங்க. They reached there expecting the body of அந்த Jesus. சீல்டு ஃபியூச்சரை பார்க்க வந்தாங்க. They wanted to see that future there. காரணம் என்ன? What is the reason? அந்த காட்ஸ் என்ன பண்ணாங்க? What did the gods do there? இயேசுவின் சரீரத்தை திருடி கொண்டு போவார்கள். They would steal the body of Jesus. சும்மா ஊருக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க, And they would go and tell lies to the அவர் entire உயிரோடு world. எழுந்துட்டாருன்னு சொல்லி. And they would say that he resurrected. அதனால கள்ள தள்ளி என்ன செய்யலாம்? சீல் போடலாம், முத்திரை போடலாம்னு சொன்னாங்க. So they said, we'll roll the stone and we'll put a seal இந்த on ஸ்திரீகள் that. என்ன செய்தார்கள்? What did these women do They there? expected a sealed tomb. அங்கே முத்திரையிடப்பட்ட ஒரு கல்லறையை அவர்கள் In other words, they எதிர்பார்த்தார்கள். expected a sealed future. இல்லை என்றால் முத்திரையிடப்பட்ட ஒரு ஃபியூச்சரை அவர்கள் அவ்வளவுதான், எதிர்காலத்தை எதிர்காலம் பார்த்தார்கள். கிடையாது. There is no future for them. இயேசுவின் சாப்டர் முடிஞ்சு போச்சு. The chapter of Jesus got over. இயேசுவின் ஸ்டோரி முடிஞ்சு The போச்சு. story of Jesus is over. இதுக்கு மேல இயேசு வர மாட்டாரு. Beyond that, Jesus is not going to குருடர்களுக்கு come. பார்வை கொடுக்க மாட்டாரு. He is not going to open the eyes of the blind. குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுக்க He is மாட்டாரு. not going to heal the எனக்கு lepers. சித்தம் உண்டுன்னு பேச He மாட்டாரு. is not going to speak that he wills. சப்பானிகளை நடக்க செய்ய மாட்டாரு. He will not make the lame person to walk. அப்பத்தையும் மீனையும் பெருகச் செய்ய He மாட்டாரு. will not multiply the five அவ்வளவுதான், loaves and இயேசுவின் bread. ஸ்டோரி அந்த 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 டோம்ல முடிஞ்சு போச்சுன்னு அந்த எதிர்பார்ப்போடு So வந்தாங்க. they came there with that expectation that the story of Jesus Sealed got over future. there. அந்த முத்திரையிடப்பட்ட Closed எதிர்காலம். story. அந்த மூடப்பட்ட அந்த கதை. Let me tell you one thing. ஒரு காரியத்தை உங்களுக்கு God's சொல்கிறேன். story தேவனுடைய கதை has no beginning or end. அதற்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவருடைய கதை. The story of my என் ஆண்டவருடைய Jesus. ஸ்டோரிக்கு. The story of my Jesus. ஆண்டவருடைய ஸ்டோரிக்கு. The story of my Jesus. வாயை திறங்களா, ஆண்டவருடைய ஸ்டோரிக்கு. Say the story of my Jesus. ஆண்டவருடைய ஸ்டோரிக்கு The story of Jesus. ஆரம்பமும் இல்லை, There is no beginning. முடிவும் இல்லை. And there is no end. அவர் நித்திய தேவனாய் He is இருக்கிறார். eternal God. நித்திய பிதாவாய் He is இருக்கிறார். eternal Father. வேதம் சொல்லுகிறது, The Bible says லூக் 24:7-8, in Luke 24:7-8, remember what he told while he was still in Galilee. அவர் கலிலாவிலே இருந்த பொழுது உங்களுக்கு சொன்னதை நினைவு That கூறுங்கள் the என்றார். human one must be handed over to sinners, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளிலே ஒப்புக் be கொடுக்கப்படவும் crucified, சிலுவையில் அறையப்படவும் and on the third day rise again. மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக. Then they remembered his words. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். Resurrection restores your memory. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் உங்களுடைய அந்த மெமரியை புதுப்பிக்கிறது. இங்க கை வச்சு சொல்லுங்க, உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என் ஞாபகத்தை புதுப்பிக்கிறது. தேவையில்லாத குப்பெல்லாம் ஞாபகத்துல இருக்குங்க. We always think all the garbage things in our mind. அதெல்லாம்
அதெல்லாம் பாருங்க, அந்த ஞாபகம் எல்லாம் ஒரு வைரஸ் மாதிரி பாருங்க. The memory is like a virus. அதெல்லாம் நீங்க அழிக்கவே முடியாது, delete பண்ணவே You முடியாம can never தவிக்கிறீங்க. delete all those memories and you struggle with that. 5 வயசு இருக்கும்போது யாரோ ஏதோ சொன்னது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. At the age of 5, somebody said something and I still remember 50 வயசு that. ஆனாலும் மறக்கல. Even at the age of 50, we don't 5 forget வயசுல it. அவங்க சொல்லிட்டாங்க இப்படி. When I was 5 years old, they 50 told me. வயசு கூட போராடிட்டு இருக்காங்க. Until 50 years, they are still struggling with those யாரோ thoughts. பேசின காரியம், So somebody has spoken யாரோ something. செய்த காரியம், Somebody has done something. யாரோ செய்த ஒன்று Somebody has done இன்னும் நம்ம something. மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு And பாருங்க. it is still registered in our மறக்க minds. முடியல பாருங்க. We are not able to forget that. அதனால தான் சினிமாக்காரன் பாடுறான், And that is why the movie man speaks. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. The mind which you can think, why don't you forget சும்மாவா it? பாடுவான், யோசிச்சு பாருங்க. Just imagine when he sing these இந்த words மைண்ட் இருக்கு simply. பாருங்க, You look at this அது mind. மோசமான ஒண்ணுங்க. It is a very wretched எதை one. ஞாபகத்துல வச்சுக்கிடணுமோ Whatever we have to remember, அதை வச்சுக்கிட மாட்டான். he will not remember that. எல்லா குப்பையும் வச்சுக்கிடுவாங்க. All the garbage will be there இந்த in the ஸ்திரீகள் mind. These women, ஏற்கனவே ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், God has already told them. மறந்துட்டு தான் இந்த கல்லறைக்கு வந்தாங்க. They forgot and they came to the tomb. ஆக நல்லா கவனிங்க, So listen carefully. நம்ம எதிர்காலத்தை குறித்து, About our future, நம்முடைய வாழ்க்கை குறித்து, about our life, நம்முடைய உறவுகளை குறித்து, about our நம்முடைய relationship, இப்பொழுது இருக்கிறதான இந்த சூழ்நிலை குறித்து. the current situation that we are in. இன்னைக்கு வார் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. Today you see the war is going ஒரு நாள் அந்த on. லீடர் சொல்றாரு, One day that leader is வார் saying முடிஞ்சு போச்சுங்கறாரு. the war has come to an அவர் இங்க end. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான பாம்பிங்க, While he's saying that, there is a bombing in பயங்கரமான some வெடி place. பாருங்க. There is bombing in some இன்னொரு நாள் place. சொல்றாரு, On another day he நாங்க says, பேசிக்கிட்டு இருக்கிறோம், we are talking. நாங்க தான் வின் பண்ணோம்னு சொல்றாரு. He says we only won in that. இன்னொரு பக்கம் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. But at this other side people are beating ஆக them இன்னைக்கு up. இருக்கிற சூழ்நிலைங்க So the situation that is பயங்கரமான prevailing now, சூழ்நிலைங்க. it is a more terrible நிறைய பேர் situation. பயத்தின் பிடியில இருக்கிறாங்க. Many people are gripped in fear. ஐயோ கேஸ் கிடைக்குமா, Oh, will we like get the பெட்ரோல் gas கிடைக்குமா, cylinder? Will I get petrol? இதெல்லாம் என் வாழ்க்கையை பாதிக்குமா, Will it affect my life? வேலை போயிடுமா. Will I lose my நிறைய job? கம்பெனிகள்ல ஆயிரக்கணக்கில் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. Many companies, they are sending thousands of people home. ரிசெஷன் மீண்டுமாக வரப்போகிறது, பற்றாக்குறை பஞ்சம் மீண்டுமாக வரப்போகிறதுன்னு சொல்றாங்க. They are saying recession and lack is going to come again. லாக்டவுன் மீண்டுமாக They வரப்போகிறதுன்னு are saying சொல்றாங்க. lockdown is going to come again. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, My beloved, எந்த காரியம் நடந்தாலும், whatever things that might சூழ்நிலை happen, என்னவானாலும், the situations may be ஏற்கனவே anything. அவர் வேதத்தில் சொல்லி He இருக்கிறார், has already foretold in the Bible. கடைசி நாட்களில் In the last days, கொடிய காரியங்கள் நேரிடும், all these things will happen. யுத்தத்தின் Terrible things. சத்தங்களை கேட்பீர்கள், You will hear about war. ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், People will rise up against people. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், Kingdom will rise up against அழிவின் kingdoms. செய்திகளை கேட்பீர்கள். You will listen to the news of உலகத்தில் destruction உபத்திரம் உண்டு, everywhere. In this world you will have ஆனாலும் திடன் tribulation, கொள்ளுங்கள், but be of good courage. மரணத்தை நான் ஜெயித்தேன், I overcome the பாதாளத்தை death. நான் ஜெயித்தேன், I overcome the நான் hell. உங்களோடு இருக்கிறேன். And I am with you. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. What beautiful words. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னதை ஒண்ணும் மறக்காதீங்கன்னு சொல்லுங்களேன். Say, do not forget anything that he told நம்ம you. மரண படுக்கையில் இருந்த பொழுது, As we were in deathbed, வியாதியின் படுக்கையில் இருந்த பொழுது, as we were in sick bed, தனிமையில் இருந்த as பொழுது, we were lonely, சோர்வில் இருந்த as பொழுது, we were in weariness, ஏமாற்றத்தில் இருந்த பொழுது, as people cheated us, மனக்கவலையில் இருந்த பொழுது, when we were affected with so many things, திக்கற்றவர்களாய் இருந்த பொழுது, when we didn't know where to go, எனக்குன்னு சொல்லி யாருமே கிடையாதா, when there was no one for me, அந்த டைம்ல எல்லாம் யார் நம்மோடு and இடைப்பட்டாங்க? all those situations, who இந்த intervened for ஆவியானவர் us? தான். This Holy Spirit. சகல ஆறுதலின் தேவன் தான், He is the God of all comfort. பரம வைத்தியர் தான். He is the healer. டாக்டர் ரிப்போர்ட் வந்த பொழுது ஆடி போனோம் பாருங்க. When we received the doctor's report, we were shaken. எனக்கு ரிப்போர்ட் வந்தது, Even I got the report. 2 டாக்டர் சொல்லிட்டாங்க, 2 doctors told me சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லி, that surgery has to be done. சர்ஜரி பண்ணி ஆகணும்னு They சொல்லி. said surgery is 1.5 compulsory. வருஷத்துக்கு மேல ஆச்சு It's பாருங்க. more than 1.5 years. ஆமென். இன்னும் நின்னுகிட்டு இருக்கிற Even சர்ஜரி. today I stand without கரங்களை surgery. நல்லா தட்டுங்களே. ஆமென். அதனால சர்ஜரி பண்றவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி நான் சொல்ல I'm வரேன். not telling those who are undergoing surgery they've done something wrong. ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். எனக்கு செஞ்சதை நான் மறக்க கூடாது இல்லையா? God is doing miracles for us and I shouldn't be forgetting what God did for me. Secondly, இரண்டாவதாக resurrection restores memory.
இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய ஞாபகத்தை Resurrection மீட்கிறது. restores revelation. இந்த உயிர்த்தெழுதல் இந்த வெளிப்படுத்துதலை மீட்கிறது. Bible says, Luke chapter number 24, லூக்கா 24:2 verse number 2. இரண்டாவது வசனத்திலே They found the stone rolled away from the tomb. கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு But when they went in, உள்ளே they பிரவேசித்து didn't find the body of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை They didn't know காணாமல் what to make of this. அதை குறித்து என்ன வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. குழம்பி போயிட்டாங்க. They were confused. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குழம்பிட்டாங்கன்னு They were சொல்லுங்க. confused. Deep uncertainty. அவர் குழம்பி போனார்கள். ரொம்ப ரொம்ப நிச்சயமற்ற நிலையற்ற ஒரு ஆழமான நிலையற்ற ஒரு சூழ்நிலையை There பார்த்தாங்க. was a deep uncertainty that they saw in that whole The stone thing. was moved. அந்த கல் The stone புரட்டப்பட்டது. was rolled away. அந்த கல் அகற்றப்பட்டது. Not for Jesus to escape, இயேசுவுக்காக அல்ல, அவர் அந்த இடத்தில் but for தப்பிப்பதற்காக them அல்ல, to see. ஆனால் அவர்கள் பார்ப்பதற்காக. Not for Jesus to come out, இயேசு அந்த இடத்தில் வெளியே வருவதற்காக அல்ல, but they could see in. ஆனால் உள்ளே அவர்கள் பார்க்கும்படியாக. ஆமென். இயேசு தப்பிச்சு போகலங்க. Jesus did not பக்கத்துல escape பார்த்து from சொல்லுங்க, there. இயேசு தப்பிச்சு Say, போகலன்னு Jesus சொல்லுங்க. did not escape from that இயேசு place. மரித்தார், He died. அடக்கம் He was பண்ணப்பட்டார், buried. மூன்றாம் நாள் உயிரோடு And எழுந்தார். he resurrected on the third கல்லறை day. காலியாயிருந்தது. And the tomb was empty. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா உள்ள பாருங்கன்னு சொல்லுங்களேன். Say, see nicely நீங்களும் inside. நானும் நல்லா உத்து உள்ள பார்க்கணுங்க. We need to see keenly நம்ம inside. பார்வையில் தான் எல்லாமே இருக்கிறது. Whatever we see, everything is there in Amen. that. The removal of the stone was a revelation. கல் அகற்றப்பட்டது ஒரு வெளிப்பாடாக It was a இருந்தது. revelation. அது ஒரு வெளிப்பாடாக இருந்தது. அகற்றப்பட்ட கல் The stone that was removed, ஒரு வெளிப்பாடுங்க. it was a revelation. They were perplexed. அவர்கள் குழப்பம் அடைந்தார்கள். Luke chapter number 24 verse number 4. லூக் 24:4 சொல்கிறது. They were perplexed. அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் Such deep confusion. அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பம் அவர்களுக்கு இருந்தது. Deep uncertainty. ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை. Listen child. தேவ பிள்ளையே இந்த ஸ்திரீகள் கவனியுங்கள். கல்லறையில் குழம்பி போனாங்க. These women were so confused when பயந்து they reached the போனாங்க. tomb. They were scared. என்ன gripped with நடக்குன்னு fear. புரியாம போனாங்க. They couldn't understand what's happening there. Sometimes சில வேளைகளிலே God allows தேவன் அதை அனுமதிக்கிறார். perplexity. இந்த குழப்பத்தை அவர் சில அனுமதிக்கிறார். நேரங்களில் Sometimes, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில நேரங்களில் sometimes, சில குழப்பமான சூழ்நிலைகளை some confusing situations, ஆண்டவரே அனுமதிக்கிறார். God himself allows ஆண்டவரே that. அனுமதிக்கிறார். God himself allows காரணம் that. என்ன? What is the reason? நம்முடைய விசுவாசத்தை அழிக்க அல்ல, It is not to wipe away our faith. நம்முடைய நம்பிக்கை அழிக்க அல்ல, It is not to wipe away our confidence. நம்முடைய ரட்சிப்பை எடுக்க அல்ல. Not to remove our salvation. God allows perplexity. இந்த குழப்பத்தை அவர் எதற்காக அனுமதிக்கிறார்? God allows silence. எதற்காக இந்த மௌனத்தை அவர் அனுமதிக்கிறார்? ஆண்டவர் மௌனத்தை அனுமதித்தார். He allowed the silence அந்த there. கல்லறையில பாருங்க, ரொம்ப சைலண்டா இருந்தது In பாருங்க. that tomb you see there was utter இந்த silence. ஸ்திரீகளுக்கு ஒண்ணும் புரியல. These women could not understand என்னடா ஒரு anything. சைனும் கிடையாது. Oh, there is no sign in this கல்லறை உள்ள place. இயேசு இல்ல. There Jesus is not inside இந்த the ஏஞ்சல்ஸ் tomb. இருக்கிறாங்க. We see the angels in இந்த this வார்த்தையை place. சொல்றாங்க. And they are seeing these words. ஒண்ணுமே புரியலையே. Not are able to என்ன understand நடக்குது இந்த anything. உலகத்தில்? What is happening in this ரொம்ப world? குழம்பி போயிட்டாங்க. So they got so confused. God allows silence. அந்த இடத்தில் மௌனத்தை தேவனானவர் நீங்க கூட அனுமதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னா, If you are also in that kind of a இந்த செய்தி situation, உங்களுக்கு தான். this message is for you. இவ்வளவு ஜெபம் பண்றேனே, I'm praying so much. ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரே, God is not speaking to இவ்வளவு me. பிரேயர் பண்றேனே, I'm praying so இவ்வளவு much. விசுவாசிக்கிறேனே, I have so much faith. அமைதிதான் இருக்கிறது. But there is so much silence. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி விசாரிக்க No மாட்டேங்கிறாங்க. one is calling me and ஒருத்தர் inquiring ஆறுதல் about சொல்ல me. மாட்டேங்கிறாங்க. No one is comforting me. ஒருத்தர் என் ஃபீலிங்ஸ் புரிந்து கொள்ள No one is மாட்டேங்கிறாங்க. understanding my feelings. எந்த அடையாளமும் கிடையாது. I don't see any sign. வேதம் சொல்லுகிறது, The Bible says கையளவு மேகம்தான் it is just a small பெருமழை cloud, பொழிந்தது. but it brought the great rain கையளவு there. மேகம்தான். It was just a cloud there. ஐயோ ஒண்ணும் நடக்கலையே, Oh, nothing is happening. ஒரு பிரேக் த்ரூ காணலையே, I'm not able to see any ஒரு breakthrough. அடையாளம் காணலையே. I'm not able to see any sign. God allows silence. அந்த இடத்தில் மௌனத்தை அவர் God அனுமதிக்கிறார். allows mystery. அந்த இடத்தில் புரியாத புதிரை அவர் ஐயோ அனுமதிக்கிறார். புரியலையே, I'm not able to புதிரா understand. இருக்கே, This is like a mystery to ஏன் me. என் குடும்பத்துல இப்படி நடக்கு, Why these things are happening in என் my பிள்ளையா family? இப்படி பேசுறான், My child is he என் one மகளா talking இப்படி like this? பேசுறா, Is my daughter who என் she's talking புருஷனா like இப்படி this? பேசுறா, My husband is talking எங்க like அப்பாவா this. இப்படி Is this பேசுறாரு, my father who's ஓ talking like வாழ்க்கையே this? புதிரா இருக்கே. My entire
life is like a மண்ட mystery. பிச்சிட்டு ஓடலாம் போல இருக்கு. I feel like just running away somewhere. பேசாம எங்கேயாச்சும் ஓடிரலாம் போல I இருக்கு. feel like running somewhere. Sometimes God allows that. சில வேளைகளிலே தேவன் அதை Not to அனுமதிக்கிறார். destroy your faith. உங்களுடைய விசுவாசத்தை அழிக்க But அல்ல, for you ஆனால் to உங்களுக்காக go deep. ஆழமாக To go போகும்படியாக, deep. ஆழமாக That's the போகும்படியாக. revelation. அதுதான் அந்த இடத்தில் வெளிப்பாடு. Suddenly two angels திடீரென்று இரண்டு தேவதூதர்கள் appeared. அங்கே வருகிறார்கள். Light breaks into confusion. அந்த இடத்திலே வெளிச்சம் குழப்பத்திலே வருகிறதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்கிறோம். திடீரென்று Suddenly, திடீரென்று தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள். the angel of God appears அந்த there. குழப்பத்தில் ஒளி பிறந்தது. And there was light in that கரங்களை confusion. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Suddenly two angels appeared. இரண்டு தூதர்கள் அந்த இடத்திலே வருகிறார்கள். Truth brings confidence. அந்த சத்தியம் அந்த இடத்திலே நம்பிக்கை, விசுவாசத்தை கொண்டு தேவதூதர்கள் இறங்கி வருகிறது. வந்தார்கள். The angel of God, they சத்திய came. வார்த்தை They பேசினார்கள். spoke words of truth there. மரித்தோரிடத்தில் உயிரோடு எழுந்த இயேசுவை தேடுவதற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? Why did you come to seek the living among the அவர் dead? இங்கே இல்லை. He is not in this உங்களுக்கு place. முன்பாக உயிரோடு எழுந்தவர் போகிறார். He is going before you, the one who Suddenly resurrected. two angels appeared. இரண்டு தேவதூதர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். Open tomb அங்கே திறக்கப்பட்ட கல்லறை breaks every chain. எல்லா கட்டுகளையும் அறுக்கிறது. சொல்லுங்க, திறக்கப்பட்ட கல்லறை. The open grave, திறக்கப்பட்ட கல்லறை the open tomb, எல்லா கட்டுகளையும் அறுக்கிறது. it breaks all the chains. என்ன செய்தி சொல்லுகிறது? திறக்கப்பட்ட கல்லறை. The open tomb, what message it gives? இயேசுவை கட்டி போட்டார்கள். They tried to bound ஆனால் Jesus, சொன்னபடியே as he said, மரணமே உன் கூர் எங்கே? death, பாதாளமே where is உன் your ஜெயம் sting? எங்கே? Hell, where is your victory? மரணத்தை வென்று பாதாளத்தை ஜெயித்து The one who took மரண victory of sin and கட்டுகளை death. அவிழ்த்து அவர் உயிரோடு எழுந்தார். And he rose up, breaking all the chains of death. இன்றைக்கு இந்த ரிசரக்ஷன் சண்டே அன்றைக்கு In this resurrection Sunday, இந்த ரெவலேஷன் உங்களை let உற்சாகப்படுத்தட்டும். this revelation excite you. The stone was moved so faith could awaken. அந்த இடத்திலே கல் புரட்டப்பட்டது ஏனென்றால் விசுவாசம் மீட்கும்படியாக. Because resurrection restores faith. That's the third point, media please. Resurrection power உயிர்த்தெழுதலின் வல்லமை restores faith. விசுவாசத்தை மீட்கிறது. ஆமென். சொல்லுங்க, உயிர்த்தெழுத வல்லமை என்ன செய்கிறது? The resurrection power, இங்க கைவை சொல்லுங்க, என் விசுவாசத்தை, my faith, என் விசுவாசத்தை my faith, அது மீட்கிறது. it restores. Resurrection உயிர்த்தெழுதலின் power வல்லமை had already acted. அங்கே ஏற்கனவே கிரியை செய்தது. The stone was moved so faith could awaken. கல் அகற்றப்பட்டது, அதன் மூலம் அவர்கள் விசுவாசம் Their eyes எழுப்பப்படியாக. were fixed still on the tomb. ஆனால் இன்னும் கூட அவருடைய கண்கள் அந்த கல்லறையை தான் பார்த்து But கொண்டிருந்தது. heaven moved. அங்கே பரலோகம் அசைந்தது, பரலோகம் கடந்து சென்றது. ஆமென். தம்பி, தங்கச்சி, Dear brother and sister, இன்னும் அந்த கல்ற மேல தான் உன் கண்ணு இருக்கா? are you still looking at the tomb? இன்னும் கல்ற மேல தான் கண்ணு Are you இருக்கா? still looking at the tomb? காலியான கல்ற மேல தான் உன் நம்பிக்கை இருக்கா? Is your faith still on the empty tomb? ஆனா நடந்தது என்ன? But what happened? பரலோகம் கல்லறை விட்டு கடந்து சென்று விட்டது. The heaven passed away from the பக்கத்துல tomb. பார்த்து சொல்லுங்க, பரலோகம், The heaven, பரலோகம் the heaven, கல்லறை விட்டு கடந்து சென்றது. it passed away from that tomb. அதனால உனக்கு கல்லறையில இருக்க வேண்டிய அவசியமே, எல்லாரும் சொல்லுங்க ஒரே வார்த்தையில இல்லன்னு There's சொல்லுங்களே. no need for you to be in that Hallelujah. Heaven tomb. moved already. You don't need பரலோகம் to அந்த be in இடத்திலே the நகர்ந்தது. don't need to be in the cemetery anymore. நீங்கள் அந்த கல்லறையிலே இன்னும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. They're coming to the tomb showed their devotion. அந்த கல்லறைக்கு அவர்கள் வந்தது அவர்களுடைய பக்தியை That வெளிப்படுத்தியது. showed their devotion. அவர்களுடைய பக்தியை இந்த வெளிப்படுத்தியது. ஸ்திரீகள் வந்தார்கள், அது பக்தியை The வெளிப்படுத்தினது. women came there and it showed their devotion. But it is also a failure. ஆனால் அங்கே அது ஒரு ஃபெயிலியராகவும் இருக்கிறது. They failed to believe அவர்கள் நம்பிக்கை His வைக்க promise of தவறிவிட்டார்கள். resurrection. அது அந்த அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் அந்த நான் உயிரோடு எழுந்திருப்பேன் சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? he promised that he would rise பக்கத்துல up on பார்த்து the சொல்லுங்க, third day. அத அவங்க நம்பலன்னு சொல்லுங்க. Say they did not believe that. அவங்க நம்பி இருந்தாங்கன்னு சொன்னா If only they had believed on that, அங்கேயே இருந்திருப்பாங்க. they would have stayed there. அவங்க where they வீட்லயே were. இருப்பாங்க. They would have stayed back in their நாம் homes. அவரை தேடல, We did not seek அவர் him, நம்மை தேடி but வந்தார். he came seeking us. Hallelujah.
Many of us, அநேக பேர் நாம் we look for joy in dead things. மரித்து போன காரியங்களிலே சந்தோஷத்தை We look for எதிர்பார்க்கிறோம். joy in dead things. மரித்து போன காரியங்களிலே சந்தோஷத்தை Brother, எதிர்பார்க்கிறோம். தம்பி தங்கச்சி அது செத்து போச்சுன்னு உனக்கு தெரியும். You know that it is dead already. ஏன் இயேசுவை அங்க தேடுறீங்க? Why are you seeking Jesus there ஏன் in உங்க that place? சந்தோஷத்தை அந்த செத்த காரியத்துல Why தேடுறீங்க? are you seeking your joy in that dead ஏன் things? இன்னும் அந்த கல்லறையிலேயே தொங்கிட்டு Why இருக்கிறீங்க? are you still hanging on to the tomb? Many of us, அநேக பேர் we நாம் look for peace in dead relationships. செத்து போன உறவுகளிலே நாம் சமாதானத்தை இன்னும் தேடுகிறோம். அந்த ஆளிய நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. They still think about that இந்த person. அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Still think about that அந்த girl. உறவு செத்து போச்சுங்க. That relationship is dead. அந்த காதல் செத்து போச்சுங்க. That love is gone. அது ஜெனியூன் கிடையாதுங்க. It is not a genuine அந்த love. அன்பு செத்து போச்சுங்க. That love is dead. எதுக்கு இன்னும் தேடிக்கிட்டு Why இருக்கிறீங்க? are you still going behind that? Many people, அநேக they ஜனங்கள் look for identity in dead achievements. அந்த செத்து போன அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்ல அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டியை எப்போ தேடுறாங்க. சாதிச்சதுங்க? When did they achieve that? யாரோ சாதிச்சதுங்க. Somebody has achieved எதுக்கு that. நம்ம பார்வை அங்க இருக்கணுங்க? Why should we keep looking at that achievements? Many people அநேக பேர் look for hope in dead systems. மரித்து போன அந்த காரியங்களிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். மரித்து போன சிஸ்டம். Dead பக்கத்துல systems. பார்த்து சொல்லுங்க, சிஸ்டம் செத்து போச்சுன்னு சொல்லுங்களேன். Say the system is dead. செத்து போன சிஸ்டம் மேல ஏன் கண்ணு இருக்கணும்? Why do you have to look on the dead systems? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சிஸ்டர். This is very interesting. அந்த ஏஞ்சல்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. The angels themselves were astonished. அவங்க ஆச்சரியப்பட்டு ஆடி பண்ணாங்க, என்னடா இது? இந்த ஸ்திரீகள் வந்தாங்க, These women came. காலியான கல்லறையை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க, எங்களுக்கு ஆச்சரியமா Why இருக்கு. are they getting surprised seeing the empty tomb and we புரியுதா are getting உங்களுக்கு? surprised seeing them? அந்த ஸ்திரீகள் காலியான கல்லறையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, பயந்துட்டாங்க. The women got scared and they were astonished to பக்கத்துல see the பார்த்து சொல்லுங்க, empty விசுவாசி tomb. நீ ஆச்சரியப்படுற, உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இல்லையா? A believer, you are getting surprised. He has already told ஏற்கனவே you. அவர் சொன்னாருங்க, He has told these things already. உங்களுக்காக மரிப்பேன், I will die for you. உங்க இடத்தில் In மரிப்பேன், your place I will die. உங்களுக்கு சமாதானம் வர அந்த தண்டனை நான் எடுத்துக்கொள்வேன். I will take the punishment that will bring peace to you. ஆக இந்த ஏஞ்சல்ஸ் கேக்குறாங்க, So these angels are why asking are the you women, looking for the living among the dead? உயிரோடு இருக்கிற மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன என்று கேட்கிறார்கள். Listen, கேளுங்கள். the death was expected, அங்கே மரணம் நிச்சயமாக தான் இருந்தது. but resurrection was promised. ஆனால் உயிர்த்தெழுதல் அங்கே வாக்குத்தத்தமாக Amen. கொடுக்கப்பட்டது. Death was expected, மரணம் எதிர்பார்க்கப்பட்டது. resurrection was promised. உயிர்த்தெழுதல் வாக்குத்தத்தம் They பண்ணப்பட்டது. remembered the cross, அவர்கள் சிலுவையை நினைவு but கூர்ந்தார்கள். forgot the prophecy. ஆனால் தீர்க்க தரிசனத்தை மறந்து Forgot the போனார்கள். prophecy. தீர்க்க தரிசனத்தை மறந்து போனார்கள். Many look for Jesus in dead things. நாம் இயேசுவை மரித்த காரியங்களிலே பார்க்க விரும்புவோம் என்றால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மதத்தில் இயேசுவை பார்க்க முடியாதுன்னு you சொல்லுங்க. cannot see Jesus in religion. மதத்தில் இயேசுவை பார்க்க You முடியாது. cannot see Jesus in religion. மதத்தை கொன்று போட்டாங்க. They killed the religion. மதம் உயிரோடு இல்லைங்க. Religion is not alive. மதம் ஒண்ணும் செய்யாது நமக்கு. Religion cannot do anything to us. மதத்தின் பெயரால பயங்கரமான அக்கிரமம் அநியாயங்கள் In the நடக்கிறது. name of religion, many atrocities are going on. மதத்தினால இன்னைக்கு அழிவு வருகிறது. In the name of religion, destruction is coming. கிறிஸ்தவர்கள் மதத்தில் நம்பிக்கை வைக்கல. Christians are not believing on கிறிஸ்தவம் religion. ஒரு மதம் அல்ல. Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது Christianity is நமக்காக மரித்து He died for us. நமக்காக உயிரோடு And எழுந்து He resurrected for us. இன்றைக்கும் நமக்காகவே ஜீவிக்கிற And for today, He is living for us. இந்த இயேசுவோடு இருக்கிற உறவுதான் கிறிஸ்தவம். The relationship that we have with Jesus is Christianity. Many look for Jesus in dead things, religious அநேக பேர் rituals, இப்படி மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே இயேசுவை man-made பார்க்கிறார்கள். rules. மனிதன் போட்ட அந்த கோட்பாடுகளிலே We find Jesus only where there is resurrection life, எந்த இடத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறதோ அந்த இடத்திலே இயேசு where he is இருக்கிறார். worshipped in spirit and truth. எங்கே உண்மையோடும் ஆவியோடும் அவர்களை தொழுது கொள்கிறார்களோ அந்த இடத்திலே அவர் இருக்கிறார். ஆமென். எங்க இருக்கிறாருங்க? Where is he? எங்க இருக்கிறாருங்க? Where is he? ஆமென். நீங்க எங்க ஓட வேண்டிய அவசியம் You கிடையாது, don't இயேசுவை have to தேடி. run seeking Jesus anywhere. கடைசி நாள்ல இயேசு அங்க இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. The last days they will say Jesus is in that இயேசு எங்க place. இருக்கிறாங்கன்னு They சொல்லுவாங்க. say Jesus is in this place. நீங்க வாங்க, நாங்க
நாங்க பிரியாணி கொடுக்கறோம்னு சொல்லுவாங்க. They would say, you come, we will serve you biryani. நீங்க வாங்க உங்களுக்கு வேன் கொடுக்கறோம் பஸ் கொடுக்கறோம்னு Say, சொல்லுவாங்க. we would give you bus and van. எங்க சர்ச்சில் தான் நாங்க தான் பிரியாணி கொடுக்கறோம், நாங்க தான் இயேசுவை காட்டுறோம்னு சொல்லுவாங்க. They would say, only in our church we show Jesus. அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு. They would show the Jesus நீங்க here உங்க and சர்ச்சுக்கு there. போகாதீங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க. And they would say, don't go to your church, come to இன்னைக்கு my இப்படி தான் church. சர்ச்சை வளர்க்க விரும்புறாங்க. And that is how people want to grow church these இயேசு days. எங்கும் கிடையாதுங்க. Jesus is not அவர் anywhere. என்னில் He lives வாழ்கிறார். inside me. உயிரோடு எழுந்த இயேசு. Jesus who resurrected. கிறிஸ்தவர்களே ஓட வேண்டாம், Christians do not run. அநாதைகளாய் அலைய வேண்டாம், You don't have to go like an orphan. ஆவிக்குரிய நாடோடிகளாய் நம்பிக்கையற்ற அலைய வேண்டாம். You don't have to be spiritual nomads. உயிரோடு who go எழுந்த here and தேவன் there. God who rose up. உங்களை ஆலயமாக்கி இருக்கிறார். He has made you அவர் as a உங்களோடு temple. இருக்கிறார். And he is with you. My time is up. Resurrection உயிர்த்தெழுதல் restores vision. தரிசனத்தை மீட்கிறது. ஆமென். எனக்கு பார்வை என் தரிசனத்தை மீட்டெடுக்கிறது. It restores my vision. Luke chapter number 24 verse number 8. லூக் 24:8 They remembered his words. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். சத்தியம் அவர்கள் கண்களை திறந்தது. Truth opened their eyes. அவருடைய சத்தியத்தை கேட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டது. As soon as they got to know the truth, their eyes got opened. இந்த resurrection Sunday On this resurrection Sunday, எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும். it will restore everything. தம்பி கவலைப்படாத, Brother, do not worry. தங்கச்சி கவலைப்படாத. Sister, do not worry. எவ்வளவு நாள் புலம்பிட்டே இருப்ப? How many days you will continue ஒரு to காரியம் murmur? நடக்கலன்னு சொன்னா விட்டுரு. If something is not happening, just ஒரு leave it. வாசல் திறக்கலனா விட்டுரு. If some door is not opening ஒரு for you, அற்புதம் leave it. நடக்கலனா விட்டுரு. If a miracle is not happening, leave புலம்பிட்டே it. இருக்காத. Do not keep murmuring. அவர் நேரத்தில் In his time, உயிரோடு எழுந்த தேவன் the God who resurrected, Jesus who resurrected, சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் அழகாய் செய்வார். and he will do everything beautiful in his time.